வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ் தான் நம்ம கட் பண்ண போகிறோங்க. நான் இதுக்கு அளவு ப்ளவுஸாக நார்மல் ப்ளவுஸாக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து சாரீ ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால எந்த ஒரு மாற்றமும் வராதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் லைனிங்கை ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு கிராஸாக இருந்தது அதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக நீங்கள் உங்களுக்கு கிராஸாக இருந்தால் கட் பண்ணி எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம லைனிங் ப்ளவுஸ்னாவே அடித்து திருப்பிப்போம். அதனால ஒரு அரை இன்ச்சு விட்டால் போதும். நான் இப்போ பார்த்திங்கன்னா அரை இன்ச்சு விட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மார்க்கர் உங்களுக்கு தெளிவாக தெரியலன்னு நினைக்கிறேன். நான் அதுக்கப்புறம் தான் வீடியோவை செக் பண்ணி மார்க்கரை கொஞ்சம் நேரத்தில் நான் மாற்றிக்கிறேங்க. அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரை இன்ச்சு மார்க் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி அளவு ப்ளவுஸை சுருக்கத்தையெல்லாம் எடுத்து விட்டுட்டு கரெக்டாக அந்த இடுப்பு சுற்றளவுக்கிட்ட நீங்கள் வச்சு ஹைட்டு வந்து இது மாதிரி சாதா ப்ளவுஸ்னால் கொஞ்சம் இழுத்து நீங்கள் மார்க் பண்ணுங்கள். ஏன்னா ஹைட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது கொஞ்சம் இழுவை கொடுக்கறது, அதனால் உங்களுக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், சுருங்கிடும். அடுத்தது பாருங்கள், கழுத்து இறக்கத்தை கரெக்டாக அதில் மார்க் பண்ணணும். கீழே பார்த்தீங்கன்னா கீழே லைன் போட்டிருக்க பாருங்கள், அந்த இடத்துல எப்படி கிராஸாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி தான் நீங்கள் அளவு ப்ளவுஸில் உங்களுக்கு எந்த இடத்துல கரெக்டாக வருதோ இதே மாதிரி வந்தால் நீங்கள் இதே மாதிரி மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட உடல் சுற்றளவுலாம் மாறாமல் கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி கீழே இடுப்பு சுற்றளவு, ஆம் ஹோல் ரவுண்டுக்கிட்ட, நெக்ஸ்ட்டு ஹைட்டு இது மார்க் பண்ணிவிட்டு ஆம் ஹோல் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு விரலை வச்சு நீங்கள் ஒரு 3 பாயிண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வளைவு நம்ம அப்படியே அசல் மாறாமல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு விரலாக வச்சு ஒரு 3 பாயிண்ட்டை மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அதை அழகாக வளைவு கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு எல்லோ மார்க்கரை வச்சு சேஞ்ச் பண்ணிக்கிட்டேங்க. இப்போ நம்ம ரெடி அளவு எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் மார்க் பண்ணிங்க. என்னோடய ஷோல்டர் எவ்வளோ வருது நான் செக் பண்ணி பார்த்தேன். கழுத்தகலம் எவ்வளோ இருக்குது, ஹைட்டு இதெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு ஒரு வாட்டி நான் செக் பண்ணி பார்த்துக்கிட்டேங்க. நீங்களும் இதே மாதிரி செக் பண்ணுறதுனால செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரு பாக்ஸ் போட்டுக்கிட்டு இது நல்லா டார்க்காக நீங்கள் பண்ணிக்கலாம். இது மார்பு சுற்றளவுலேருந்து கீழே இடுப்பு சுற்றளவுக்கு நம்ம லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் தெளிவாக அளவுக்கு தையலுக்கான அளவுகளை நீங்கள் மார்க் பண்ணணும். கீழே இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணதுலேருந்து இங்கே டாட்டுக்கு எக்ஸ்ட்ராவாக அந்த இடத்துல கிராஸாக இருந்தது பாருங்கள். அதனால நான் ஒரு அரை இன்ச்சை மட்டும் எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டு மீதி தையலுக்கான 1.5 இன்ச்சை நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு கழுத்துக்கு ஒரு அழகாக ஒரு கேர்வ் கொடுத்துக்கலாங்க. ஸ்கேலை வச்சு நான் கழுத்தை வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ண 1/2 இன்ச்சு நான் விடலை. இப்போ மார்க் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் கரெக்டாக இந்த அளவுகளை தையலுக்கான அளவுகளை மார்க் பண்ணிக்கங்க. இல்லைன்னா நம்மளோட அளவுகள் கொஞ்சம் மாறிடும். இப்போ தையலுக்கான அளவுகளை விடலைன்னா உங்களுக்கு ஹைட்டு குறைஞ்சிரும். ஆம் ஹோல் பார்த்திங்கன்னா பெருசாகிடும். அதனால் நீங்கள் தெளிவாக அளவு ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ தையலுக்கான அளவுகள் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் அளவு ப்ளவுஸில் செக் பண்ணி பார்க்குறேன். கரெக்டாக அங்கேயும் 9 இன்ச்சு இதுலேயும் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம அவ்வளோதான், பேக் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரெடியாக எல்லா அளவுகளும் உங்களுக்கு கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிற ஒரு அளவு ப்ளவுஸை எடுத்து நீங்கள் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக தாங்க வரும், எந்த ஒரு தப்புமே வராது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி எல்லா இடத்துலையும் அர்க்காத் போட்டுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். நம்ம கீழே அடித்து திருப்ப இருக்கும்போதும் ஜாயின் பண்ணும்போதும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அளவுகளும் நீங்கள் மாறாது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் இது மாதிரி 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கிட்டு நம்ம ஸ்லீவை கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஆப்போசிட்டில் இது மாதிரி நீங்கள் நல்லா எடுத்து வச்சுக்கிட்டு கீழே கிராஸாக இருந்ததுன்னா ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கங்க. இதுக்கும் அடித்து திருப்பதுக்காக நான் ஒரு அரை இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். ஹைட் பார்த்திங்கன்னா நான் 10 இன்ச்சு தையலுக்கான அளவுக்காக ஒரு 10 விடுறேன். மேலே தையலுக்கு அரை இன்ச்சை சேர்த்திக்கலாம். நான் 10 இன்ச்சு விட்டுருக்கேன், தையலுக்கு அரை இன்ச்சு தனியாக விட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லீவோட ஹைட் எனக்கு இது பெருசு. இந்த ஸ்லீவோட ஹைட் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது. நான் வந்து இப்போ பெருசாக வைக்க போகிறேன். அதே ஆம் ஹோல் ரவுண்டை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நல்லா இழுத்து வச்சு மார்க் பண்ணுங்கள். ஏன்னா இல்லை கொஞ்சம் அளவுகள் கொஞ்சம் மாறுபட வாய்ப்பு இருக்குது. நல்லா இழுத்து வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டு இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி பின்ன சைடில் நீங்கள் 1.5 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் ஜாயிண்ட் போடுற மாதிரி வருங்க. அந்த தையலுக்கான அளவுகள் பார்த்திங்கன்னா எனக்கு 1.5 இன்ச் வராமல் ஒரு 1 இன்ச்சு தான் வருது. அதனால அந்த இடத்துல மட்டும் லைட்டாக ஜாயின் போடுற மாதிரி இருக்கும். அதையும் நம்ம தைக்கும்போது நான் எப்படி ஜாயின் போடுறதுன்னு சொல்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஆம் ஹோல் பேக் பார்ட் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா அப்படியே கட் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஃப்ரண்ட்டு குடஞ்சி கட் பண்ணுறதை நம்ம வந்து மெயின் பீஸில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரண்ட்டு குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு மாறாமல் இருக்கும். லெஃப்ட்டு ரைட்டு கரெக்டாக 2 ஸ்லீவுமே மாறாமல் இருக்கும். அதுக்காக நான் அப்புறமா தாங்க கட் பண்ணுவேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான் இது, அதனால் நல்ல கிராஸ் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது மாதிரி நான் வச்சு பார்த்துட்டு ஃப்ரண்ட்டுக்காக பேக் பார்ட் எடுத்து போட்டிருக்கேன். இப்போ போட்டுட்டு அப்படியே அளவுகளை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா எனக்கு துணி கம்மியாக இருந்தது, பட்டிக்கு அங்கே இடம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நான் கொஞ்சம் கீழே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டோட ஹைட்டு, ஆம்ஹோலு, அந்த இடத்துல எந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் முடிஞ்சதுன்னு பார்த்து கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. பேக் பார்ட்டு எந்த அளவுக்கு இருந்துச்சு அந்த அளவுக்கு நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரண்ட்டு கழுத்தை மட்டும் தனியாக மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்கான அளவை விட்டுட்டு அதிலிருந்து நீங்கள் கழுத்தோட இறக்க எந்த இடத்துல நமக்கு முடியுதுன்னு நீங்கள் இதே மாதிரி உங்கள் அளவு ப்ளவுஸில் கரெக்டாக எங்கே முடியுதோ நீங்கள் அதை ஜாயின் பண்ணுங்கள். பேக் பார்ட் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துலையே நீங்கள் கட் பண்ணக்கூடாது. ஃப்ரண்ட்டோட கழுத்து எங்கே முடியுதோ அங்கே தான் உங்களோட ஃப்ரண்ட் பார்ட்டை நீங்கள் மார்க் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டிங்கன்னா லூஸ் ஆகிடும். அதனால ஃப்ரண்ட்டோட கழுத்து எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல நீங்கள் ஃப்ரண்ட்டை இது மாதிரி நான் மார்க் பண்ண மாதிரி மார்க் பண்ணிக்கங்க. இப்போ கழுத்து லென்த்தை வச்சுட்டு இதே மாதிரி கழுத்தை வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ கரெக்டாக லைன் போட்டாச்சு. ஃப்ரண்ட் ஆம்கோலுக்கு 1/2 இன்ச் உள் பக்கமாக மார்க் பண்ணி இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். மேலேருந்து ஒரு இன்ச்சு இருக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணி 1/4 இன்ச்சாக வந்து 1/2 இன்ச்சில் கொண்டு போய் இது மாதிரி முடிச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எல்லா கிராஸும் நம்ம கிராஸோட லென்த்தை நீங்கள் இதே மாதிரி மார்க் பண்ணணும். இது வந்து கிராஸ் ப்ளவுஸ்னால ரொம்ப இழுக்கக்கூடாது, கரெக்டாக அளவாக இழுத்து நீங்கள் வச்சு மார்க் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஐப்பட்டிக்கிட்ட வர மார்க் டாட் எங்கே இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். அதிலிருந்து தையல் நம்ம பிடிக்கிறதுக்கான அளவை நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. 1/2 இன்ச்சு நம்ம டாட் பிடிப்போம். அதோட ஹைட் எவ்வளோன்னு நீங்கள் செக் பண்ணி 2, 2.5 எவ்வளோ இருக்கோ நீங்கள் அதை மார்க் பண்ணி இது மாதிரி லைன் போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு அதிலிருந்து இப்போ நம்ம டாட் பிடிச்சிட்டோம் பார்த்திங்களா, அதிலிருந்து பட்டி எந்த இடத்துல முடியுது, பட்டி வந்து எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுது அங்கே மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணிட்டேன். இப்போ கிராஸோடது பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் இருந்துச்சு, ஐப்பட்டியிலேருந்து அந்த கிராஸ் வந்து எந்த இடத்துல இருந்துச்சுங்கிறத மார்க் பண்ணிவிட்டு கிராஸோட அகலத்தை மார்க் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து அளவுகள் மாறாமல் இருக்குது. கிராஸோட இது பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு மார்க் பண்ணதுக்கப்புறமா அதோட கிராஸோட ஹைட்டு உங்கள் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். எனக்கு 3 வந்துச்சு, நான் கரெக்டாக 3 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அதை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆம்ஹோல் கிட்ட வர டாட்டு அதை நீங்கள் அளவு ப்ளவுஸில் இதே மாதிரி ஷோல்டரில் இருந்து அந்த ஆம்ஹோல் டாட்டு எந்த இடத்துல பிடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். அதுலேருந்து தையலுக்கு விட்டது போக தையலுக்கு கீழே கரெக்டாக அந்த 1/2 இன்ச் ஷோல்டர் ஜாயின் பண்ணுற பாருங்கள், அதிலேருந்து தான் நீங்கள் மார்க் பண்ணணும். அதை விட்டுட்டு அதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சை நீங்கள் மார்க் பண்ணி இது மாதிரி மார்க் பண்ணிங்க. அதுக்கப்புறம் அதோட லென்த்தை மார்க் பண்ணுங்கள். லென்த் எப்படி மார்க் பண்ணணும், இதுக்குடையான வித்தியாசத்தை பார்க்கணும். மெயின் டாட்டுக்கும் ஐப்பட்டிக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ இருந்துச்சுன்னு நான் செக் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக இருக்குது. இப்போ மெயின் டாட்டுக்கும் ஆம்ஹோல் டாட்டுக்கும் எவ்வளோ இருக்கிறதையும் மார்க் பண்ணிவிட்டு ஐப்பட்டிக்கும் ஆம்ஹோல் டாட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசத்தை மார்க் பண்ணுங்கள். இது ரெண்டும் எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுதோ அந்த இடத்துல தான் நீங்கள் இது மாதிரி லைன் போட்டுக்கணும். அப்போ உங்களுக்கு அளவு ப்ளவுஸ்லேருந்து எந்த ஒரு வித்தியாசமுமே வராதுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு சைடில் அந்த தையலுக்கான அளவுலேருந்து மார்க் பண்ணிவிட்டு பட்டிக்கு 1/2 இன்ச்சு நீங்கள் ஜாயின் பண்ண மார்க் பண்ணிக்கணும். இங்கே இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, நான் அந்த பக்கம் 1/2 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் தையலுக்கான அளவு. இப்போ அப்படியே நீங்கள் சைடில் கொண்டு போய் அந்த லைனில் ஜாயின் பண்ணிக்கங்க. அப்புறமா ஊக்குப்பட்டி ஐப்பட்டிக்கு நீங்கள் 1/4 இன்ச்சு பிடிப்பீங்கன்னா 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சு பிடிப்பீங்கன்னா 1/2 இன்ச்சை நீங்கள் கண்டிப்பாக மார்க் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அடித்து திருப்புறதுனால கழுத்தை ரெடி அளவில் நான் கட் பண்ணாமல் கொஞ்சம் விட்டு கட் பண்ணியிருக்கேன். இது நம்ம சாரீ லைனிங் ப்ளவுஸ்னால நான் அடித்து அப்படியே திருப்பிக்கலான்னு இருக்கேங்க. கிராஸ் பீஸ் வச்சு தைக்காமல் அப்படியே அடித்து நம்ம திருப்பிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது மாதிரி எல்லா இடத்துலையும் அர்க்காத்து பண்ணிக்கங்க. அப்போ தான் பேக்கில் இருக்கிற பார்ட்லேயும் உங்களுக்கு விழுந்துடும். தைக்கும்போது அளவுகள் மாறாது. அப்புறமா இந்த மார்க்கிங்கும் இது மாதிரி ஒரு நீடில் இருந்தால் நீங்கள் இது மாதிரி மார்க் பண்ணி பின்னாடி பாயிண்ட் விழுந்துடும், நீங்கள் அதில் மார்க் பண்ணி எடுத்துக்கங்க. அளவு ப்ளவுஸ் கரெக்டாக இருந்தால் நீங்கள் தெளிவாக நீங்கள் இதே மாதிரியே பொறுமையாக நிதானமாக பார்த்து நீங்கள் கட் பண்ணுங்கள், எந்த ஒரு தப்பு வராதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா பட்டி தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இதுக்கும் நீங்கள் 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு விட்டுக்குங்க ஊக்குப்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ண. நெக்ஸ்ட்டு நம்ம பட்டியோட அளவை கரெக்டாக வச்சு
நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அடித்து திருப்புறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, அடித்து அப்படியே திருப்புறதுனாலும் சரி, கீழே ஃபோல்டு பண்ணி அடிக்கிறதுனாலும் சரி. நான் ஃபோல்டு பண்ணி அடிக்கிறதுனால 1 இன்ச் விட்டுருக்கேன். இப்போ பட்டியை கரெக்டாக அந்த அளவில் வச்சு, அந்த லைனில் வச்சு ஹைட்டை நீங்கள் மார்க் பண்ணுறீங்க. இடுப்புக்கிட்ட எந்த இடத்துல முடியுதுங்கிறத மார்க் பண்ணிவிட்டு, மெயின் டாட் எந்த இடத்துல, அந்த இடத்துல ஒரு மார்க்கிங், லாஸ்ட்டில் எந்த இடத்துல முடியுதோ அங்கே. இப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் ஒரு பக்கமாக ஜாயின் பண்ணிவிட்டு, தையலுக்கான அளவு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 1 இன்ச் எடுத்துங்க. சில டைம் வந்து பட்டி வந்து அப் அண்ட் டவுன் வர வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால ஒரு 1/2 இன்ச் நீங்கள் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கலாம். தையலுக்கான அளவு நான் மேலே மார்க் பண்ணியிருக்கேன், நீங்களும் தெளிவாக அதை மார்க் பண்ணிக்கங்க. இப்போ இது மாதிரி அர்க்காத் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃபோல்டு பண்ணி அடிக்க ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஊக்குப்பட்டி ஐப்பட்டிக்கு 2.5 இன்ச் அகலத்தில் அளவு ப்ளவுஸு ஹைட்டு உங்களுக்கு வந்து ஒரு தோராயமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இல்லைன்னா இந்த அளவு ப்ளவுஸை பார்த்து எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி அளவு ப்ளவுஸை வச்சு கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் எச்சா எடுத்துக்கிறது நல்லதுங்க. இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா மெயின் பீஸில் எங்கே வச்சா நமக்கு கரெக்டாக இருக்கும்னு அது மாதிரி நான் செக் பண்ணிவிட்டு, இது மாதிரி நீங்களும் உங்களோட சாரீ ப்ளவுஸை வச்சு பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு நல்லா எந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்குன்னு வச்சு பார்த்துட்டு, இது மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு நீங்கள் ஜாஸ்தியாக விட்டே கட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட சாரியில் கொஞ்சம் துணி அதிகமாக தான் இருக்கும். அப்போ தான் புதுசாக தைக்கும்போது உங்களுக்கு வந்து எங்கேயாவது ஒரு சைடு வந்து தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால சைடு ஃபுல்லாக நீங்கள் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டே கட் பண்ணிக்கங்க. இதே மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கங்க. அப்போ நம்ம அடிச்சுட்டு நம்ம அதில் வேஸ்ட்டு கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு வந்து லைனிங் தான் கரெக்டான அளவு. மெயின் பீஸை அது மேலே வச்சு பதிச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.